எபிசோட் 11 வந்து பிரீத்தம் டாக்டர் எல்லா இன்டர்ன்ஸ்கிட்டையும் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பார்ல, எல்லாருமே ஒரு கேஸை வந்து டயக்னோஸ் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிறத சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ரீனா டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசெக்டமி பண்ணலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. குணா வந்து அதுக்கு அப்படியே ரீனா சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிளான் சொல்கிறாரு. ராக்கி அண்ட் நிலோஃபர் இன்னொரு பிளான் சொல்கிறாங்க. ஸோ அது மூணையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பிரீத்தம் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீனாவோட தான் பெஸ்ட்டு பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக இருக்குது, குணாவோடது வந்து நல்லது தான், பட் அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ராக்கி அண்ட் நிலோஃபர் கம்ப்ளீட் சொதப்பல் பிளான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அனிதா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது குணாவோட பிளான் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு தான் சீனியர்ஸ் ஏதாவது சொன்னால் ஈகோ தூக்கி போட்டு அந்த பிளானை கேட்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் குணாக்கு அது பிடிக்கல, அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீனாவும் கிரணும் இருக்கிறாங்க. அது பாதி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட உயிருக்கு ஆபத்து வருது. அந்த டைமில் மிட்வேல என்னன்னா பிரீத்தம் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணுறாரு. ஓகே, குணா அண்ட் டீம் இதை ப்ரொசீட் பண்ணட்டும், குணா சொன்ன பிளான் தான் இதில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி குணாவை கூப்பிட்றாங்க. குணாவும் அதை வந்து முடிச்சிடுறாரு கச்சிதமாக. உடனே பிரீத்தம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு குணாவை பார்த்து. குணா அந்த அப்ரிசியேஷன் கிடச்சோடனே அனிதாவை பார்த்து ஒரு நக்கல் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ அனிதா குணாவை பின்னாடி துரத்திட்டு வந்து கேன்டீன் வச்சு கேட்குறாங்க, ஏன்னா அப்படி ஒரு நக்கல் சிரிச்சு அப்படின்னோடனே, நான் நக்கல் அடிக்கலை, ஆனால் நீ என்னால் முடியாதுன்னு நினச்சல, அதுக்கு உனக்கு நான் என்னால் முடிஞ்சது பாரு அப்படின்னு காமிச்சேன், அவ்வளோதான். நீ என்னை ரொம்ப டாமினேட் பண்ணுற, எப்போ பார்த்தாலும் என்னை இன்கேப்பபிள்னு சொல்கிற, ரொம்ப டீஸ் பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குணா ஓப்பனாக எல்லாத்தையுமே அனிதா கிட்ட போட்டு உடச்சிடுறாரு. அப்போது அனிதா வந்து கேட்டுட்ருக்காங்க. கேட்கும்போதே குணா சொல்கிறாங்க, இதனால தான் உன்னை ரவி சீனியர் விட்டு போனாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அனிதாக்கு செம்மையாக கோவம் வந்துச்சு. தண்ணியை தூக்கி குணா மூஞ்சில் அடிச்சுட்டு, இப்படிலாம் பேசாத, என் பாஸ்ட் பற்றி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக கிளம்பிடுறாரு. இப்போ அர்ஜுன் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு இது என்ன ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. பேசிட்டு வர தேவையில்லாத ஸ்கேன்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறீங்க, அண்ட் இன்னைக்கு கூட சர்ஜரி வந்து மிட்வேல சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணால் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு திட்டுறாரு. அவர் வந்து இப்போ சாதாரணமாக தான் சொல்கிறாரு. ஆனால் ரீனா அதை பர்சனல் எடுத்துக்கிட்டு, நீங்கள் தேவையில்லாமல் பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க, ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது ஒரு பர்சனோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ப்ரொசீஜர் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா செமையாக கத்துறாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாரு, நீங்கள் தான் பர்சனல் எடுத்துக்கிறீங்க, நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலோட நன்மைக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லா டாக்டர்ஸும் கிளம்பிடுறாங்க. ரீனா மட்டும் முறைச்சிட்டு கிளம்புறாங்க. இப்போ ரீனா வந்து நவீன் கிட்ட வந்து புலம்புறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே தப்பாக இருக்குது, நான் யார் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்தையுமே என் பேர்லேயே அர்ஜுன் பழி போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அர்ஜுன் அந்த மாதிரி எதுவுமே திட்டலை. அதுக்கு நவீன் சொல்கிறாரு, நான் ஒரு ரீசன் சொல்லட்டுமா, இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன தப்பாக இருக்குன்னு, ரதி மேம் இல்லாதது தான், ரதி மேம் இருந்தால் அவங்களே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருப்பாங்க, நம்மக்கிட்ட மெயினாக மேனேஜ்மெண்ட் பேச வேண்டிய சூழ்நிலையே வராது, மேனேஜ்மெண்ட் கிட்ட ரதி மேமே பேசியிருப்பாங்க, அதுதான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ரதி மேமோட அந்த அத்தாரிட்டி ஆளுமை எல்லாத்தையுமே யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அனிதா ஈவினிங் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. அப்போ குணா ஓடி வந்துட்டு, சாரி உன்னோட பாஸ்ட் பற்றி பேசுனது சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, ஆனால் நீயும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற அனிதா, எனக்கு அது ஹர்ட்டிங் ஆகுது அப்படின்னோடனே ஸோ அனிதா சொல்கிறாங்க, நீ இப்படின்னா என்கிட்ட ஃபஸ்ட்டே கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம்லடா, நீ சொல்லியிருந்தேன்னா நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்வீட்டாக மாறி சாரி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அனிதா ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நான் கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டேன் போல இருக்கு, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் குட்னு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.